Hey guys, I'm Haja here and welcome to Buy and Sell with Wonder Pets. Guys, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா mostly fishes தான் அதிகமா செல் பண்றாங்க. அதுல சில பேர் பாத்தீங்க அப்படினா வீட்ல ஏதாவது ஒரு fishes இருக்கும், ஏதாவது ஒன்னு இருக்கும், அது என்ன பண்றதுன்னே தெரியாது அவங்களுக்கு, அதுல இன்ட்ரஸ்டும் இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, அது வீடியோ எடுத்துருவாங்க. அது வீடியோ எடுத்துட்டு அதோட வேல்யூ வந்து ஒரு 50 rupees 100 rupees இருக்கும். உடனே அது என்ன சொல்றாங்க, அதோட வேல்யூ வந்து 200 300 ன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க. அந்த வீடியோவும் பார்த்தா நல்லாவும் இருக்காது, அது வாய்ஸ் கிளாரிட்டியும் இருக்காது, அந்த ஃபிஷ் டேங்க் நல்லா மெயின்டைன் பண்ணி இருக்கவும் மாட்டாங்க. அது எப்படி தான் அவங்க நினைச்சு செல் பண்றாங்க, அது எப்படி தான் போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு தெரியல. அது வேற அவங்க வீடியோ எடுத்து வேற போடுவாங்க. அந்த ஃபிஷோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 50 rupees வாங்கினா நான் 30 rupees கொடுக்குறேன் அப்படின்வாங்க. அந்த ஃபிஷோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 rupees வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவங்க வீடியோ எடுத்து அதை அவங்க போஸ்ட் பண்ணி அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்ம திருப்பி எடிட்டிங்லாம் பண்ணி அதுக்கு திருப்பி நம்ம போஸ்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு half an hour to 45 minutes நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறோம். அதுதான் ஃபேக்ட். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அந்த ஃபிஷஸ் அவங்க கண்டிப்பாக செல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம சேனலால் கண்டிப்பாக செல் பண்ண முடியாது. அந்த சேனலில் அவங்க போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா சில பேர் வல்கரா திட்டி கூட இருப்பாங்க. இப்போ அந்த ஃபிஷஸ் விற்கல, அதனால நமக்கு என்ன நஷ்டம், அதாவது ஒண்டர் பெட்ஸ்க்கு என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலோட ரெப்புடேஷன் குறையும். இப்போ யூஸ்வலாக நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறாங்க, ஒரு குவாலிட்டியான வீடியோ ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ஃபேக்ட்னு நான் நினைக்கிறேன். இப்போ அன்குவாலிட்டி வீடியோவோ இல்லை அன்ஹெல்த்தி ஃபிஷஸை நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோவை நம்ம அதை எடுத்து நம்ம சேனலில் போட்டோம் அப்படின்னா ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சேனலுடைய ரெப்புடேஷன் கண்டிப்பாக குறையும். ஏன்னா வந்து நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா தான் பார்ப்பாங்க. இப்போ ரெகுலராக அவங்க வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபிஷஸோ இல்லை பெட்ஸோ ஏதாவது கிடைக்கும்னா தான் நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்ப்பாங்க. இப்போ ரெகுலராக வந்து ஒரு 4 வீடியோ ஒரு மொக்க வீடியோ அந்த ஃபிஷ்ஷை ஒர்த்தே கிடையாது, ரொம்ப கேவலமாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 5வது வீடியோ நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. அதுலேயும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோடைய ஒர்த் வந்து டோட்டலாக ஒரு 300 rupees கூட இருக்காது. ஒரு 10 ஃபிஷ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒர்த் 300 rupees கூட இருக்காது. நான் வந்து 1000 rupees செல் பண்ணுறேன், பார்கெயின் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா யூஸ்வலாக முன்னாடி வந்து நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா அதை நம்ம அப்படியே டேரெக்டாக போஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து என்ன வீடியோ அனுப்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேமெண்ட் சார்ஜ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெகுலர் பெட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுக்குற வீடியோ வந்து பை அண்ட் செல் வித் ஒண்டர் பெட்ஸில் கண்டிப்பாக லாங் டேர்முக்கு இருக்கும். இந்த சேனல் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷத்துக்கு இந்த வீடியோ இருக்கும். அதை பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெட் ஏதாவது செல் பண்ணாலும் சரி, வீட்டில் ப்ரீடான பெட்ஸை செல் பண்ணாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் பேமெண்ட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபர் ஆகும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னது தான். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா அப்போ தான் நம்ம சேனலுக்கு ஒரு குவாலிட்டியான வீடியோ, குவாலிட்டியான கண்டென்ட், குவாலிட்டியான ப்ரீடர்ஸ் இல்லை குவாலிட்டியான பெட்ஸ் வரும். கண்டிப்பாக இதே நம்ம வந்து ஃப்ரீ சர்வீஸாக இதை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு குவாலிட்டி கண்டென்ட்டோ குவாலிட்டி ஃபிஷஸோ வராது. ஏன் அப்படின்னா சும்மா ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறது, வச்சிருக்கிறது பிடிக்கல ஒரு வீடியோ எடுக்கிறது, கேட்டால் வந்து நான் மெயின்டைன் பண்ண முடியல, யார் கேட்டாலும் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது. ஸோ வந்து ஒரு வீடியோ எடுக்கிறது, அதை மெயின்டைன் பண்ண முடியல, சரி விற்கிறதுக்காச்சும் ஒரு நல்ல வீடியோ எடுத்து விற்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க அமிச்ச மொக்க வீடியோவை எப்போ அப்லோட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல வீடியோவாக இருந்துச்சுன்னா உடனே அப்லோட் பண்ண தோணும். இப்போ மொக்க வீடியோவாக இருந்துச்சுன்னா எப்படி அப்லோட் பண்ணுவீங்க? 4 வீடியோ மொக்க வீடியோ வந்துருச்சுன்னா எப்படி அப்லோட் பண்ண முடியும்? இப்போ இந்த பேமெண்ட் மெத்தட் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து கிளியரான வீடியோ போடுவாங்க, இல்லை கிளியராக அது விற்கிறதுக்காக வேண்டியாச்சும் கிளியராக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து ஒரு பெட்டை செல் பண்ணுவாங்க. எத்தனையோ முறை பார்த்தீங்கன்னா வீடியோ கிளியராக இருக்காது, வாய்ஸ் கிளியராக இருக்காது, டேங்க் நீட்டாக இருக்காது. நீங்கள் மாற்றி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க, திருப்பி அதே அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இனிமேட்டு வராது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பை செல் வித் ஒண்டர் பெட்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து நீங்கள் வீடியோ அனுப்புறீங்க, அந்த வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அவருக்கு சுத்தமாக ரெவன்யூ எதுவுமே கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வீடியோஸ் எதாவது அனுப்புறீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபாய் 50 ரூபாய் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் இல்லை 1500 ரூபா நீங்கள் வந்து அதுலேருந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 30 ரூபா 50 ரூபா பெரிய விஷயமே கிடையாது. இன்கேஸ் நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ எடுத்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து வீடியோ சென்ட் பண்ணுங்கள். அது வந்து வாட்ஸ்அப் இமெயில் ஐடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த இதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் பேசிக்கலாம். ஸோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களால் என்ன பே பண்ண முடியுமோ அது பே பண்ணிட்டு நீங்கள் வீடியோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் மெத்தட் அதர் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் பேசிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு சில பேர் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்க. கண்டிப்பாக அதனால் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, அது பெரிய மேட்ரு கிடையாது. ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம சேனலும் க்ரோ ஆகும். ஸோ நல்ல குவாலிட்டி கண்டென்ட், குவாலிட்டி பெட்ஸ் கண்டிப்பாக அதனால் கிடைக்கும். இல்லாட்டி கண்டிப்பாக வந்து ஒரு மொக்க சேனல் ஒரு மொக்க வீடியோவாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு குவாலிட்டி கண்டென்ட் ஒரு குவாலிட்டி பெட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த ரூல்ஸ்லாம் வந்து கொண்டாந்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். ஸோ இது உங்களுக்கு வந்து ரெவன்யூ கொஞ்சம் ஒர்க் பண்ணும். கைஸ் நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரியலன்னா ஷார்ட்டாக உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். பை அண்ட் செல் வித் ஒண்டர் பெட்ஸில் நீங்கள் வீடியோஸ் ஏதாவது போடணும்னு நீங்கள் நினச்சிங்க, உங்கள் பெட்ஸ் ஏதாவது செல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பே பண்ணால் தான் உங்கள் வீடியோ அதில் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான வீடியோ, குவாலிட்டியான வாய்ஸில் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணப்படும். அன்குவாலிட்டி வீடியோ அன்குவாலிட்டி வாய்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ண மாட்டோம். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.